வணக்கம். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியில் இருக்கிற ஏரியாவில் நிலக்கடலை ஒரு பிரதான பயிராக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலக்கடலையில் நாம் பயிர் பண்ணும்போது எம்எஸ் ஷீட்டில் உண்டான கிரவுண்ட்நட் சீடரை நாம் பயன்படுத்திட்டு இருந்தோம். இதனால நிறைய மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேடு பள்ளத்தில் வண்டியில் போகும்போது அந்த சீடு ஸ்பூன்லேருந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கரெக்டான 100% உங்களுக்கு சீடு அந்த இடத்துல விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு. இதை போக்குற விதமா ஒரு நவீன கருவி தான் இந்த சீட்ரில்ல இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கும்போது இந்த மல்டி கிராப் சீட்ரில். இந்த மல்டி கிராப் சீட்ரில்ல பயன்படுத்தி நீங்க எந்த பயிரா இருந்தாலும், நிலக்கடலை, மக்காச்சோளம், இந்த மாதிரி எந்த பயிரா இருந்தாலும் நீங்க இதுல பயிர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஸ்பீடை இதுலயே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5 5 வகையான ஸ்பீடு உங்களுக்கு சீடிங் ஸ்பீட் இருக்கு. இதனால நீங்க உதாரணத்துக்கு நிலக்கடையில இருந்தா 3, 4 ஸ்பீட்ல வச்சுக்கலாம். மக்காச்சோளமா இருந்தாலும் 1, 2ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி, பயிருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை அல்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட சீடர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க எஸ்எஸ்எல் பண்ணியிருக்கிறதுனால கம்ப்ளீட்ல இதுல துருப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த சீடிங் பிக்கிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட மெயின்டெனன்ஸ் வேலையே எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாம 100% உங்களுக்கு ப்ராப்பரா அது எல்லா சீடும் உழுவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மிச்சமாக ஒரு சீட்ஸையும் நீங்க ஈஸியா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல வடிவமைச்சு கொடுத்துருக்கறனால மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. இந்த சீட்ரில்ல வாங்கி நீங்க பயன்படுத்த விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான 80% கடனுதவியும் நாங்கள் செஞ்சு தரோம். உங்களுக்கு என்ன விளக்கங்கள் தேவையோ அதையும் எங்க கிளைகளை கொடுக்க ரெடியா இருக்கிறோம். நீங்களும் இந்த சீட்ரில்ல வாங்கி பயன்படுத்த விருப்பப்பட்டால் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது எங்க கிளைகளை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.